ஓகே, குட். வாழ்க்கை வளமுடன். இந்த வாரம் வேற சிந்தனை உரை யார் பேச போறாங்க அப்படின்னா, ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஆக்சுவலா ஃபோன் பண்ணிட்டு, இன்னைக்கு மண்டபத்துக்கு புதுசா 2 பேர் வந்தாங்க, நீங்க பாத்தீங்க? ஆமா. யாரு? ஓகே, அடையாளங்கள்லாம் சொன்னாரு. ஆமா, கரெக்ட், ஞாபகம் இருக்கு, பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. அவர் ஃபோன் பண்ணாரு. எனக்கு ரொம்ப கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாரு. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவர் நல்லா இருக்குன்னு சொன்னது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவ்வளவு ஈஸியா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவ்வளவு அதிகம் படிச்சிருக்கிறாரு. அவர் அவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுனால நாம என்னத்தையாவது ஒண்ணு எங்கேயாவது ஓட்ட விடுவோம், அதை கரெக்டா நமக்கு சுட்டி காட்டுவாரு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இல்லையே, நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காரு. ஓகே, ரொம்ப நன்றி. அப்புறம் அதுக்கு காரணம் சொன்னார், அவ்வளவு அதிகமாக படித்தவர், நல்ல சிந்தனையாளர். அதாவது ஒரு படிச்சிருந்த எத்தனை படிச்சிருக்காரு எனக்கு தெரியாது, ஆனா நிறைய படிச்சிருக்காரு, அது மட்டும் நல்லாவே தெரியும். பிஎஸ்சியில் ஆரம்பிச்சு எம்எஸ்சி, எம்ஃபில், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், கடைசியில் ஐசிடபிள்யூல முடிச்சு ஒரு சாதாரண வேலையில சேர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல உயர்ந்த பதவியில உயர்ந்த நிலையில இருக்கிறாரு. மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சாதனையை செய்து காட்டியவர். அப்படின்னா வெறும் படிப்பு மட்டும் நல்லா படிச்சிருந்தா மட்டும் இந்த சாதனையை செய்திட முடியுமா? இல்ல வெறும் கடின உழைப்பு மட்டும் இருந்தாலும் இந்த சாதனையை அடைஞ்சிருக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவர் வெறும் இந்த பள்ளிக்கூட படிப்பையும் கல்லூரி படிப்பை மட்டும் படிக்கல, நிறைய விஷயங்கள், நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட என்கிட்ட கேட்டா இங்குடு போல அந்த மூளைக்குள்ள ஒரு பெரிய லைப்ரரி ஒண்ணு உள்ள இருக்கு. இப்ப அந்த லைப்ரரி இன்னைக்கு அவங்களுடைய அனுபவத்தோட மகரிஷி கருத்துக்களையும் சேர்த்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்போம். யாரும் இல்ல, சகோதரர் திரு மேத்யூ ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன், அவர்களை அழைக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தி சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. வாழ்க வையகம், வாழ்க வளர்த்த. இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர்களுக்கும் தப ஞானிகளுக்கும் மற்றும் உள்ள எல்லா சிந்தனையாளர்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். வேதாந்திரியம் என்ற மாபெரும் ஞான களஞ்சியத்திலிருந்து அள்ளிப்பருக ஆரம்பித்திருக்கின்ற ஆரம்ப கல்வி மாணவன் என்ற முறையிலே இன்று நான் என்னை கவர்ந்த வேதாந்திரியம் என்ற தலைப்பிலே என்னுடைய எண்ணங்களை, கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் இங்க பேசணும்னு ஆரம்பிச்ச உடனே முத்தையா பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். முதல்ல இந்த வேதாந்திரியம் என்ற பள்ளியிலே என்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பேராசிரியர் என்ற முறையிலும், அமிழ்தினும் மாற்றையும் இனிது தம்மக்கள் சிறுகை அளவிய கூழ் சொல்றாங்க. அது மாதிரி வேதாந்திரி பள்ளியில என்னுடைய சின்ன பையனா எல்கேஜி இருந்து கொண்டு வந்தாரு முத்தையா. அதனால அவங்க நான் ஏதாவது தப்பா சொன்னா கூட அதை கரெக்ட் பண்ணி சீர்படுத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இந்த கருத்துக்களை பேச ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு சர்தார் ஜோக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிறைய சர்தார்ஜி ட்ரெயின்ல போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, இந்த ட்ரெயின் will arrive shortly on the platform. உடனே இவங்க எல்லாரும் பெட்டியை தூக்கிட்டு பிளாட்ஃபார்ம் தான் ட்ரெயின் வரப்போது புரிஞ்சுட்டு டக்குனு டிராக்ல போயிட்டாங்களாம். அடுத்த 2 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துச்சு. இவங்க எல்லாரும் அடிப்படி செத்து போயிட்டாங்க. அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் மற்றும் இந்த ரிலீஃப் டீம் எல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு சர்தார்ஜி மட்டும் பிளாட்ஃபார்ம்ல பத்திரமா உட்காந்துருக்காரு. அப்ப இவர் பெரிய புத்திசாலி, ஏன்னா இவர் மட்டும் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒழுங்கா புரிஞ்சு பத்திரமா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் பாராட்ட வந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, போங்கயா, நான் டிராக்ல தலை வச்சு சூசைட் பண்றதுக்காக படிச்சிருந்தேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டதுனால நான் அங்க இருந்து இங்கே வந்துட்டேன். அவங்க நான் சாக வேண்டியது அவங்க செத்துட்டாங்க சொன்னாங்க. இப்ப இதை கேட்கும் போது நமக்கு பயங்கர சிரிப்பா இருக்குல்ல. ஆனா உண்மையிலேயே பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருடைய நிலைமை அந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே நமக்கு ஒண்ணு தெரியும், இந்த இடத்துல இருந்து நம்ம போகணும், ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கு, போற இடம் இருக்குன்னு தெரியும், ஆனா எப்படி போறதுன்னு தெரியல, எங்க இருக்கோன்னு தெரியல. ஆனா அனௌன்ஸ்மெண்ட் வருது, நரை திரை மூப்புன்னு இருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு புரியல. சில பேர் புரிஞ்சதா நினைச்சு இந்த சர்தார்ஜி மாதிரி பெட்டியை தூக்கிட்டு டிராக்ல குதிச்சிடும். குதிக்கும் போது நம்ம தற்கொலை தான் பண்றோம், அந்த உணர்வும் இல்ல, சாகுறோம், அந்த உணர்வும் இல்ல. அப்ப இந்த சூழ்நிலையில நமக்கு வேண்டியது என்ன? அப்ப நமக்கு வேண்டியது என்னன்னா அறிவும் தெளிவும். இப்ப திருவிளையாடல்ல ஒரு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் மாதிரி சேராது இருப்பது அறிவும் தெளிவும். அப்ப இந்த அறிவும் தெளிவும் சேர்ந்து ஒரு இடத்துல கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நிலை மறவாதே சொல்லிட்டு
பாரத நாட்டுல அவ்வளவு ஞான களஞ்சியங்கள் இருக்கு. ஆனா எதுவுமே நமக்கு புரியுற மாதிரி இல்ல. அறிவை இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. ஞான களஞ்சியங்கள் எல்லாம் முனிவர்கள்ட்டையும் சரா முனிவர்கள்ட்டையும் காட்டுக்கும் மலைக்கும் போயிடுச்சு. ஊருக்குள்ள ஒண்ணும் இல்ல. அப்ப அந்த சூழ்நிலையில அறிவையும் தெளிவையும் எளிமையா வேணும். அப்ப எங்க போறது? அப்படி யோசிக்கும் போதுதான் இந்த மாப்பழா வாழைன்னு சொல்லுவாங்கல்ல, முக்கணியின் சுவை போல அறிவு, எளிமை, தெளிவு மூணையும் சேர்த்து ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா அது நான் வந்து நினைக்கிறேன் வேதாந்திரம் மட்டும்தான் அப்படி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ வேதாந்திரம் சொல்லும் போது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல வந்து ஆனந்தமா இருக்கணும்னு இருக்கோம். ஆனந்தமா இருக்கிறது நம்முடைய மெயின் பர்பஸ் இல்லையா? அதனால நம்ம ஒண்ணு தேடி போறோம். இதுல நம்ம வந்து பணம் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்போம், ஆனந்தமா இருப்போம் நினைச்சுதான் நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். ஆனா அந்த படம் வந்து நம்மள மகிழ்ச்சி ஆக்கியிருக்கா, ஆனந்தத்தை கொடுத்துருக்கான்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தோஹா சினிமால வந்து சாலமன் பாப்பையோட பட்டிமன்றம் நடைபெற்றுச்சு. எல்லாரும் கேட்டிருப்போம் நினைக்கிறேன். வெளிநாட்டில் வாழ்பவர்கள் இழந்தது அதிகமா பெற்றது அதிகமான்னு இருக்கு. அப்ப நான் எல்லாரும் பார்த்திருப்போம். என்ன தீர்ப்பு சொல்லிருப்பாங்க பாப்போம். இழந்தது அதிகம் தான் பேராசிரியர் தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்ப நான் வந்து ஒரு 25 வருஷமா வெளிநாட்டுல இருக்கேன். அப்ப நான் யோசிக்கிறேன் என்ன இது. அப்படி யோசிக்கும் போதுதான் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் இணையறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கடல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து அறிவித்த அன்பேன். இந்த பாட்டு அப்படியே எனக்கு அப்படியே ஒரு தொட்டுச்சு. இந்த பாட்டு தான் எனக்கு வேதாந்திரத்துல மிகவும் மிகவும் பிடித்த பாடல். இப்ப வேதாந்திரம் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேதாந்திர பள்ளிக்குள்ள வரும்போது நம்ம வந்து எல்லாரும் நினைப்போம் எப்படி இந்த வேதாந்திர பள்ளிக்குள்ள நான் வந்தேன். என் பேர் மேத்யூ சொன்னாங்க. நான் ஒரு ஸ்ட்ராங் பிலீவர், கிறிஸ்டியானிட்டியை ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ற ஒரு பிலீவர். ஒரு நாள் எனக்கு நான் நினைச்சேன் இந்த யோகா மெடிடேஷன் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்ப இந்த இந்தியன் கிளப்ல நடக்குதுன்னு நான் இந்தியன் கிளப்புக்கு போன் பண்ணேன். போன் பண்ணோன்னா அவங்களுக்கு என்ன புரிஞ்சதோ தெரியாது. அவங்க சொன்னாங்க லட்சுமி ஐயாவோட நம்பர் கொடுத்தாங்க. எனக்கு லட்சுமி ஐயா கூப்பிட்டு கேட்டேன். வியாழக்கிழமை சாயந்தரம் கூப்பிட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க நான் காலையில வாங்கினேன். அவங்க இங்கிலீஷ்ல தான் அவங்கள்ட்ட பேசினேன். அடுத்த நாள் காலையில இங்க வந்தா 2-3 பேர் தமிழாளுங்களை பார்த்தேன். தமிழாளுங்கெல்லாம் வர்றாங்களேன்னு நினைச்சேன். நான் இங்கிலீஷ் இருக்குன்னு நினைச்சு வந்திருக்கேன். அப்ப தமிழாளுங்கெல்லாம் வர்றாங்கன்னு பார்த்தேன். பார்க்கும்போது மேல வந்தா முத்தையா வந்து உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முத்தையாவும் இவங்களும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓ தமிழே நடத்துறாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சேன். நான் நினைச்சேன் யோகா பயங்கர கஷ்டமானது, நம்ம உடம்பு வலிசுல விளையாது அப்படின்னு பார்த்தேன். இவங்க வந்து ரொம்ப எளிய முறை பயிற்சி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் முத்தையா வர எதை எடுத்தாலும் ஈஸி, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. அவங்க சொன்னாங்க காலம் மடக்க முடியாது, ஒன்னும் பிரச்சனையே இல்லை, நீங்க அப்படியே பண்ணுங்க, எவ்வளவு வருதோ அது வந்துடும். அப்படி ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா இருந்துட்டு அப்ப அவங்க சொன்னாங்க 2 வாரம் தொடர்ந்து வர முடிஞ்சதுன்னா அடுத்த வாரம் வரும்போது ஆங்கிலத்தை எடுக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப நினைச்சு இதெல்லாம் அந்த யோகாவுக்கு போற வழிமுறைகள் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் போயிட்டேன். 2வது வாரம் வந்தேன். ஆங்கிலத்தை அவங்க கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சுட்டு அந்த பேப்பர், அது நம்ம தவ பயிற்சியோட பேப்பர் கொடுப்பாங்கல்ல, அந்த பேப்பர் கொடுத்தாங்க. அந்த பேப்பர் கொடுக்கும் போது இந்த படத்தை பார்க்கிறேன். இந்த படத்தை பார்க்கும் போது தான் எனக்கு புரியுது இந்த படம், இந்த முகம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான முகமா இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப ஒய்ஃப்ட கேட்டேன், இந்த நம்ம வீட்டுல இருக்கிற கேலண்டர்களோட படம் அது. அப்ப நான் நினைச்சேன் இந்த பாத்தீங்கன்னா நான் வந்து 2011 ஒய்ஃப் வந்து ஊர்ல இருந்து கேலண்டர் கொண்டு வரும்போது ராம்ராஜ் பிரியனுடைய கேலண்டர் கொண்டு வந்தாங்க. அப்ப நான் கேட்டேன் யாருன்னு கேட்டேன். அவங்களுக்கு தெரியல. அவங்க அதை தாண்டி ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஷீட்ல வேதாந்தியுடைய போதனைகள் ஒரு ஷீட் வச்சிருந்தாங்க. அதை என்னோட ரூம்ல மேல மாட்டி இருந்தாங்க. ஏன்னா நான் திருத்தணும் சொல்லிட்டு இல்ல கீழே கிச்சன்ல அவங்க அந்த கேலண்டரை மாட்டிருந்தாங்க. நான் எப்பவுமே என்னுடைய சட்டையை வந்து கலசி அந்த கேலண்டர் மேல தான் போடுவேன், காலையிலும் சரி சாயந்தரமும் சரி. அப்ப காலையிலையும் சாயந்தரமும் ஒரு வருஷமா பார்த்த முகம் இந்த முகம். அப்ப எனக்கு நான் வீட்டுக்கு இது நம்ம எங்க வந்திருக்கிறோம் சொல்லிட்டு அப்படி. அதாவது ஒரு நீங்க எல்லாரும் வேதாந்தத்தை சொல்லும் போது மகரிஷியுடைய பேராற்றல் தான் எனக்கு உண்மையில விளங்குது. அதாவது இந்த முறைக்குள்ள ஈஸியா எளிமையா வர முடிஞ்சிருக்கு, அதை புரிய முடிஞ்சிருக்கு, அதை ஆனந்தமா அனுபவிக்க முடியுதுன்னா அது மகரிஷியுடைய பேராற்றல் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நான் வேதாந்தத்தை நான் பாக்குறது வந்து 4 பகுதியா பாக்குறேன். ஒன்னு வந்து உடற்பயிற்சி, 2வது வந்து காயகல்பம், 3வது தவ பயிற்சி, 4வது நம்முடைய சிந்தனை உரைகள். நார்மலாவே 1 வாங்கினா 1 ஃப்ரீ சொல்றதே பெரிய டிஸ்கவுண்ட். இங்க 1 வாங்கினா எல்லாமே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு சித்தாந்தம் இங்க இருக்கு. அது வந்து ரொம்ப ஆச்சரியமானது. இப்ப உடற்பயிற்சின்னு சொல்லும் போது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் பாடின பாட்டு நம்ம சின்ன பிள்ளைங்களை நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இந்த பாட்டை கேட்கும்போது பாத்தீங்கன்னா உடம்பை வளர்த்தோம்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு.
ஒரு உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா உயிர் வந்து வளமா இருக்கும். நம்ம உடம்புன்றது நம்முடைய உயிர் அல்லது ஆன்மா வாழக்கூடிய ஒரு திருக்கோவில். அப்புறம் நம்ம உடம்ப நல்லா வச்சிருந்தோம்னா உயிர் நல்லா இருக்கும். மெயினா உடம்ப நல்லா வச்சிருந்தா என்ன இருக்கும்? வலி வராது. வலினா எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க. அப்ப வலி அதிகமான என்ன சொல்றோம்? என்ன நம்ம பார்த்துட்டு சாதாரண வலி இல்ல, வலி அதிகமான என்ன ஆகும் சொல்லுங்க. வலி ரொம்ப அதிகமாச்சுன்னா நம்ம வந்து ஃபெயிண்ட் ஆயிரும். அதான் அப்படி ஒரு சிஸ்டம் தான் கடவுள் வச்சிருக்காரு. இப்ப நான் வந்து ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு பயங்கர பிராக்சர், ஒரு 7-8 சர்ஜரி காலில் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு வலின்றது என்னன்றது எல்லாம் தெரியும். அப்ப இந்த சர்ஜரிலாம் முடிச்சுட்டு பிசியோதெரபி செய்வாங்க. அப்படி நான் வந்து எனக்கு பிசியோதெரபி செஞ்ச ஆள் வந்து டாக்டர் ஹம்சான்னு சொல்லி தமிழ்நாடு கிரிக்கெட் டீமுடைய பிசியோதெரபிஸ்ட், அடையாறுல, சென்னை அடையாறுல இருந்தார். அவர்கிட்ட போனோம்னா அவர் வந்து மசில், டெண்டன், போன் இதனோட இன்ட்ராக்ஷன் எப்படி நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணோம்னா எதை ஸ்ட்ரெங்தன் பண்ணி எப்படி நம்முடைய காலை வந்து சரி பண்ணலாம் அப்படி எனக்கு பண்ணி பிரமாதமா கொண்டு வந்தார். அவர் வந்து ஒரு நாளைக்கு என்கிட்ட 10 நிமிஷம் தான் பேசுவாரு, 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுவார் ஒரு நாளைக்கு. அப்ப அப்படி படிச்ச ஒரு இத நான் இங்க வரும்போது தலையில இருந்து கால் வர உள்ள ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அந்த காலில் வந்து இந்த பிரஷர் பாயிண்ட்ல எனக்கு மசாஜ் பண்ணும்போது நினைப்பேன் 300 ரூபாய் கொடுத்து டெய்லி போயிருந்தத இங்க வந்து மொத்த உடம்புக்கும் ஒரு டோட்டாலிட்டி பேக்கேஜா கொடுக்குறாங்கன்னா அதை நான் என்னன்னு சொல்றேன், எந்த வார்த்தையில ஒரு வார்த்தையை சொல்றேன்னு சொல்றேன், அமேசிங். அந்த வார்த்தையை தாண்டி எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே தெரியல. அப்ப நம்ம 25 நிமிஷம் நம்முடைய காலையில தலையில இருந்து கால் வரைக்கும் செய்வோமே, ஆனா நிச்சயமாக ஒரு பிரமாதமான புத்துணர்ச்சி கிடைக்குது. அது உண்மை. எனக்கு ரீசெண்டா வந்த ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சொன்னேன், 2 மாசத்துக்கு முன்பு ஒரு நாள் காலையில எழுந்திருக்கும் போது இந்த லெப்ட் ஷோல்டர்லாம் பயங்கரமா பிடிச்சிருச்சு. அப்ப நினைச்சு என்னடா காலையில நம்ம ஸ்லீப்பிங் போஸ்டர் சரியில்லை போட்டு அதனால பிடிச்சிருக்கு நினைச்சிட்டு சரி காலைல கிளம்பி போயிட்டேன். கையில இடது கை பக்கம்லாம் வர பயங்கர வலி. சிம்டம் இஸ் நாட் குட் அப்படின்னு நினைச்சிட்டு ஆபீஸ் போயிட்டேன். ஆபீஸ்ல பயங்கர வலியோட உட்காந்து வேலை பார்த்தேன். ஈவினிங் திரும்பி வரும்போது டிரைவ் பண்றதே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஈவினிங் வந்தப்பறம் தான் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி இதா இருக்குங்க. ஒய்ஃப் பேனிக் ஆயிட்டாங்க, உடனே டாக்டர்கிட்ட போகணும், உடனே போகணும். அப்புறம் யோசித்த ஒரு 10 நாள் நம்ம எக்ஸசைஸ் செய்யல, நான் ஊருக்குலாம் போயிட்டு வந்திருந்தா என்ன செய்யல. அப்ப நான் நினைச்சேன் அந்த எக்ஸசைஸை செஞ்சு பார்ப்பேன். ஏன்னா அந்த எக்ஸசைஸ் மகரிஷி கொடுத்திருக்கிறதே வந்து மொத்த பாடியையும் மொத்த நர்வஸ் சிஸ்டத்தையும் ஒரு இன்ஸ்டன்டா நம்ம சரி பண்ற மாதிரி தான். அது செஞ்சு பார்ப்போம், அது செஞ்சு சரியாகலைன்னா டாக்டர்கிட்ட போக முடியும்னு நினைச்சேன். அப்ப இந்த எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சேன். ஒன்னு இப்படி வரும்போது இந்த 2வது எக்ஸசைஸ் இவ்வளவுதான் செஞ்சேன், அந்த வலி அப்படி ஒரு டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு. ஓ ரியலி அது இட் வொர்க்ஸ். அந்த எக்ஸசைஸ் வந்து அவ்வளவு ஒரு பிரமாதமா இருந்தது. 2வது நாள் செஞ்சேன், சரியா போயிடுச்சு. இப்ப வேதாந்திர பள்ளிக்கு வந்ததுனால இந்த உடற்பயிற்சி நல்லா தெரிஞ்சதுனால செய்ய முடிஞ்சதுனால இது ஒரு 5 நிமிஷத்துல எனக்கு சரியாயிடுச்சு. ஆனா இதே நேரத்துல இது எனக்கு நடந்த அதே வாரத்துல ஆபீஸ்ல என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்க ஒரு பிரிட்டிஷ் லேடி, அவங்க வெக்கேஷன்ல ஊர்ல இருந்தாங்க, லண்டன்ல இருந்தாங்க. இதே பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வேதாந்தம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்க உடனே இது வந்து பேனிக் பட்டன் பிரஸ் பண்ணி, ஏன்னா இது ஹார்ட் அட்டாக் சிம்டம் அது. அதனால அவங்க உடனே எமர்ஜென்சியை கூப்பிட்டு உடனே லண்டன்ல போய் அந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவங்களுக்கு நிறைய சிடி ஸ்கேன் அது இதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு மாத்திரைலாம் கொடுத்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆன செலவு வந்து கிட்டத்தட்ட 2000 பவுண்டுக்கு மேல. இங்க நான் அவங்களை ஒரு 15 நாள் கழிச்சு நான் இந்த ஆபீஸ்ல பாக்குறேன். அவங்க சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு நான் சொன்னோன்னே ஏன் இன்னும் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், மருந்து மாத்திரை இங்க வரும்போது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் நினைக்கிறேன் வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா, அப்ப இந்த வேதாந்த பள்ளியில வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லாமே ஈஸி, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அது தெரியாதவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு பாருங்க. அப்ப அந்த உடற்பயிற்சியை நம்ம வந்து தெளிவா தினமும் செய்வோமே ஆனால் நிச்சயமாக பிணியை தவிர்க்க முடியும், மூப்பை தள்ளி வைக்க முடியும். அதான் நான் நினைக்கிறேன். 2வது காயகல்ப பயிற்சி. காயகல்ப பயிற்சி ஒரு விவேகானந்த ஒரு பாட்டு தான், பருவுடலோ அணுத்திரள்கள் தொகுப்பு ஆகும், பதமாக அதை காக்கும் ஜீவகாந்தம், உருவாகும் அக்காந்தம் உடலினுள்ளே உயிர் சுழன்று ஓங்குகின்ற விரிவலையாய் உடலினுள்ளே, திருவான அக்காந்தம் தெளிவு பெற்றால் சீராக மனது இயக்கம் உண்டாகும், கருவான வித்தளவின் தன்மைக்கேற்ப காணறிய செயல்திறன்கள் காணறிய உயிராற்றல் உடலில் இருக்கும். இது மகரிஷி வந்து காயகல்பத்தை பத்தி சொன்ன பாட்டு. இதை படிக்கும் போது எனக்கு பயங்கர ஆச்சரியம், இவ்வளவு பிரமாதமா இவ்வளவு சிம்பிளா காயகல்பத்தை பத்தி சொல்ல முடியுமான்னு. நான் வந்து 2வது வாரம் வந்து ஆகிரத்தவம் கிடைச்சது, 3வது வாரம் சாந்தி தவம் முடிச்சு, 4வது வாரம் எனக்கு காயகல்பம் கிடைச்சது. அப்ப 4வது வாரம் காயகல்பத்துக்கு முத்தையா சொல்லும் போது நான் கிளம்பி போனேன். நான் கிளம்பி போகும்போது கூட என்னுடைய போன்ல வச்சிருந்தது லட்சுமணன் யோகான்ற நம்பர் தான் வச்சிருந்தேன். அப்ப அதை கூப்பிட சொல்றேன், நான் முத்து வாழ்காலம் வைக்கல, லட்சுமணன் யோகான் தான் வச்சிருந்த நம்பரை. அப்ப அங்க போயிடுச்சு, என்ன போயிச்சாலும் எனக்கு அது என்னன்னு தெரியாது, காயகல்பம் என்னன்னு தெரியாது. நான் நினைச்சேன் இது சொல்லிக் கொடுக்குற தவ பயிற்சியில இன்னொரு தவ பயிற்சி போல் இருக்கு போனேன்.
போய் அந்த 4 மணி நேரம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் எதெல்லாம படிச்சோமே இந்த அறிவு கிடைக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு ஒரு பெரிய வருத்தம் எனக்கு. அப்புறம் நினைக்கிறேன் 4 மணி நேரத்துல நம்முடைய உடலில் உள்ள உயிராற்றலை பத்தி இவ்வளவு தெளிவா விளக்கமா ஆழமா ஒரு 4 மணி நேரத்துல கொடுக்க முடியும்னு சொன்னுச்சுன்னா, காயகல்பம்ன்றது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வேதாந்திரம்னு ஒரு பெரிய மகுடம் வச்சோம்னா அதுல உள்ள ஒரு பெரிய வைரக்கல் மாதிரிதான் எனக்கு தோணுது. அப்ப அந்த காயகல்பத்தை நம்ம ஒழுங்கா செய்வோமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய உடலும் உள்ளமும் எல்லாமே சேர்ந்து வழியை பெறுன்றது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை. என் பையன் டிசம்பர்ல வந்திருக்கும் போது திருச்சி என்ஐடியில படிச்சுட்டு இருக்கான். அப்ப டிசம்பர்ல வந்திருக்கும் போது அவனை காயகல்ப பயிற்சி கூட்டு போனேன். அப்ப நான் அவன் உள்ள போகும்போது சொல்றேன், நீ வந்து என்ஐடியில 4 வருஷம் என்ன படிப்பியோ அந்த படிப்பு உனக்கு என்ன தருமோ அதை விட சிறப்பான பயிற்சி இது. இதை நீ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டியோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவேன்னு சொன்னா, அந்த அளவுக்கு காயகல்பம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பானது அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். 3வது பாத்தீங்கன்னா மனம், அந்த நம்ம தவ பயிற்சி பற்றி வந்து மனம் எனும் தோணி பற்றி சிரம் அறிவெனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதன் எனும் பாறை தாக்கி அப்படின்னு பாட்டு போகும். அதுல வந்து அப்ப மனம் தான் எல்லாமே. மனம் நல்லா இருந்துச்சுன்னா, மனம் வளமா இருந்துச்சுன்னா எல்லாமே அச்சீவ் பண்ணலாம். அப்ப இந்த மனம் வளமா இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தவம் அப்படின்னு சொல்றோம். நம்ம மண்டலத்துல வந்து தவம்னு சொல்றோம். எனக்கு சின்ன பையனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வானத்தை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். வானத்தை அப்படியே உட்காந்து உத்து பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த ரிஷியருடைய தவம் இதெல்லாம் படிக்கும்போது நினைப்பேன், இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, இவங்க இவ்வளவு பயங்கரமா தவம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு இவ்வளவு பயங்கரமான வரங்கள் கிடைக்குது. அப்ப இந்த தவன்றது ஒரு மிக மிக ஒரு பயங்கர பவர்ஃபுல் டூல் அப்படின்றது எனக்கு நல்லா புரிஞ்சது. அப்ப நான் இன்னைக்கு சாதாரண நினைப்பேன், நம்ம காலையில பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேயர் பண்றோம். அதுவும் ஏதாவது கேட்டுதான் பிரேயர் பண்றோம். அதுக்கே நமக்கு இவ்வளவு கொடுத்தாருன்னா அவங்க ஒண்ணுமே கேட்காம காடு மலைன்னு போய் உட்கார்ந்து வெறும் இறை அருளை மட்டும் சிந்திக்கிறாங்கன்னா அந்த தவத்துல வந்து எவ்வளவு பேராற்றல் கிடைக்கும் இல்லையா? அப்ப அந்த தவத்தை வந்து நமக்கு இந்த மன்றம் சொல்லி கொடுக்குது. அப்ப தவம் சொல்லும் போது நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் படிச்சேன், த மாங்க் ஹூ சோல்ட் த ஃபெராரி எழுதிருக்கு. இது யார பத்தினா ஒரு நியூயார்க்ல உள்ள ஒரு பெரிய ரொம்ப பிரபலமான ஒரு லாயரை பத்தி. இவர்கிட்ட வந்து ஒரு 10 ஃபெராரி காருக்கு மேல இருக்கு. அவர் வந்து டிசைனர் சூட் தான் போடுவாரு. டெய்லி பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் தான் அவருடைய ரெகுலர் லைஃபே இருக்கும். அவ்வளவு பிஸியான லாயர். ஒரு மணி நேரத்துக்கு போனாலே லட்சக்கணக்கில் டாலர் சார்ஜ் பண்ணக்கூடிய லாயர். ஒரு நாள் கோர்ட்ல அவர் இந்த வாதங்கள் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கொலாப்ஸ் ஆயிடுறாரு. கொலாப்ஸ் ஆன உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்தது. உடனே அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அவருக்கு ரெஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க. இந்த புக் எழுதுறது அவருடைய ஜூனியர் ராபின் ஷர்மான்னு சொல்லிட்டு. அப்ப அவர் அந்த ஆஸ்பத்திரி போன உடனே யாரையுமே பார்க்க விருப்பப்படல. லா ஃபெட்டர்னிட்டி உள்ள யாரையும் அவர் பார்க்க விருப்பப்படல. அப்ப இந்த லாயர் ஜூனியரா இருக்காரு, ராபின் ஷர்மா ஜூனியரா இருக்காரு. அவர் யாரையும் பார்க்கல. அவங்க ஒரு வருஷங்கள் ஆகுது. இப்ப ராபின் பெரிய லாயர் ஆயிடுறாரு. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது அவருடைய ஆபீஸுக்குள்ள ஒருத்தர் வர்றாங்க. வரும்போது செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி சம் டேஸ் கம் டு see you ன்னு. உடனே அப்ப அவர் கேட்காரு, இல்ல எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன், யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதை முடிச்ச உடனே இவர் சாயந்தரம் டயர்டா வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது அந்த ஆளுங்க நிக்கிறாரு. அப்ப அந்த ஆள் சொல்றாரு, யூ ஓ மீ சம்திங் சொல்றாரு. அப்ப தாள பாக்குறாரு, ரொம்ப இளமையா இருக்காரு, முத்தையா மாதிரி ரொம்ப இளமையா இருக்காரு. அந்த முகத்துல பொலிவு இருக்கு, களை இருக்கு. பாக்குறாரு, யாருன்னு பார்க்கும்போது யூ ஓ மீ சம்திங் திருப்பி அவர் சொல்லும் போது அந்த சத்தமும் அதையும் பார்க்கும்போது, ஓ இதனுடைய சீனியர், என்னுடைய குரு அப்படின்னு பாக்குறாரு. அப்ப இவருக்கு எப்படி இப்படி மாறினாரு? ஏன்னா அவர் இங்க லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது முகம்லாம் சோர்வா அப்படி இருந்த ஆளு எப்படி இவ்வளவு ஒரு பிரமாதம் மாறினான்னு உடனே அவரு வாங்க உள்ள போக கேட்டு பேச ஆரம்பிக்கிறவர்கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, முதல்ல ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, மாதிரி அவருடைய ஃபெராரி எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாம் வித்துட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில ஹிமாலயாஸ்ல போய் சேஜஸ் கூட வாழ்ந்து தவம் படிச்சு அப்புறம் வந்து அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் படிச்சு எப்படி அது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபா மாத்த முடியும் அப்படின்னு சொன்னதை தான் இந்த புக்ல தி மாங்க் ஹூ சோல்ட் தி ஃபெராரின்ற புக்ல வந்து ராபின் ஷர்மா எழுதுறாரு. ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்ப நான் நினைக்கிறேன், நம்மள யாரையும் ஃபெராரி விற்க சொல்லல, ஆனா நமக்கு ஃபெராரி வாங்கக்கூடிய அளவுக்கு, வாங்கி அதை சந்தோஷமா டிரைவ் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான இடம் வந்து நம்முடைய தவம் நினைக்கிறேன். இந்த ஆகினை தவம், சாந்தி தவம், துரியோதன் சொல்லும் போது நம்ம அப்படியே இறைவெளிக்கு கூட்டு போறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணர்வு நம்ம கிடைக்கும். அதை நம்ம ரெகுலரா செய்வோமே, ஆனால் நிச்சயமா நமக்கு வந்து பெரும் பலன் கிடைக்கும். எனக்கு வந்து 5 மணிக்கு எந்திரிக்கிறது சான்ஸே கிடையாது. நான் என்னால எனக்கு ஒரு கிவன் ஆப்ஷன் 5 மணிக்கு முடிக்கிறதா 8 மணிக்கு நரகத்துக்கு போறதாங்கன்னா அவரோட டேக்கன் இந்த 8 மணிக்கு நரகத்துக்கு போறதா ஆப்ஷன் எடுத்துருப்பேன். அப்படி இருந்த ஆள்னா இப்ப எனக்கு வந்து முதல்ல 5 மணிக்கு 4:30 மணிக்கு முடிச்சு எக்ஸசைஸ் செய்யணும், 5 மணிக்கு செய்யணும், இது நமக்கு முடியவே முடியாது அப்படின்னு நினைச்சடா.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து முதல்ல எக்ஸசைஸ் தான் செஞ்சு பார்த்தேன். செய்யும் போது நல்லா தான் இருக்கு, கால் வரைக்கும் போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ மெல்ல மெல்ல செய்யாமட்டு இப்ப நீங்க ஒய்ஃப்ட கேட்டீங்கன்னா நான் 4:45 to 5 மணிக்கு நானா ஒழுங்கா எழுதிக்கிறேன், எழுந்து செய்யறேன், நிறைய நாட்கள் செய்யறேன். அப்ப நான் வந்து ஊருக்கு போயிருக்கும்போது தங்கச்சிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வேதாந்திரின்னு ஒண்ணு இருக்கு, மெடிடேஷன் சொல்லிடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு எடுத்து சொன்னேன். அப்போ தங்கச்சி கேட்டே இருந்தாப்ல. அப்ப நான் சொன்னேன், நான் 5 மணிக்கு முடிக்கிறேன்னு சொன்னேன். 5 மணிக்கு முடிக்கிறேன், அது எங்க இருக்குன்னு கேட்டாப்ல. ஏன்னா நான் 5 மணிக்கு முடிக்கிறேன்றது ஒரு பெரிய, அதாவது அவ்வளவு தியானத்துல வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான பலன். நானும் அதை ஆரம்பிக்கும் நினைச்சேன், 5 மணிக்கு காலையில முடிக்கவே, அப்ப நம்ம சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருந்தோம்னா வரும்போது ரொம்ப டயர்டா வருவோம் அப்படின்னு நினைச்சேன். உண்மையிலேயே அது செய்யும் போது ஈவினிங் வரைக்கும் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு. திரும்பி வரும்போது அந்த ஒரு சந்தோஷமா தான் நம்ம திரும்பி வர முடியுது. அதுல தியானம் நம்ம உள்ளபடியே சிறப்பா செய்வோமே, ரெகுலரா செய்வோமே, நிச்சயமா முத்தையா மாதிரி ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மா ரொம்ப பிரமாதமா ஆக முடியும். 4வதாக இப்ப நம்ம வந்து முக்கணின்னு சொன்னோம், மாப்பழா வாழைன்னு சொல்லி நம்ம சிறப்பா சொன்னோம். இப்ப 4வது வந்து நம்முடைய சிந்தனை உரைகள். இப்ப மாப்பழா வாழைன்னு சொல்லியாச்சு. 4வது சிந்தனை உரையை என்ன பழத்துக்கு கம்பேர் பண்ணலாம்னு யோசித்தேன். இப்ப நீங்க 3 நல்ல பழத்தை சொல்லியாச்சு. அப்ப அதுக்கப்புறம் நான் யோசிக்கும் நினைச்சேன், மாதுளம் பழம் எப்படி இருக்கு, அது பிச்சோம்னா உள்ள வந்து இந்த மாணிக்க பழங்கள் மாதிரி நிறைய இருக்கு, ஒவ்வொன்றுமே இனிப்பா இருக்கு. அத மாதிரி நம்ம இங்க பார்த்தோம்னா இந்த இங்க மன்றத்துக்கு வரும்போது ஒவ்வொரு வாரமும் கேட்கக்கூடிய பேராசிரியருடைய உரையெல்லாம் கேட்கும்போது பிரமாதமா இருக்கு. அதாவது இந்த இதுக்கு வந்து காசு கொடுக்காம வந்து இவ்வளவு பிரமாதமா சொல்லி கொடுக்குறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப கருமைய தூய்மையை பத்தி முத்தையா வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பேசிப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு அதை நினைச்சு நான் எப்பவுமே நினைச்சு ஆச்சரியப்படுவேன். கருமைய தூய்மையை சப்கான்சியஸ் மைண்ட் தான் நான் வந்து உண்மையிலேயே அந்த ட்ரெஷர் அப்படின்னு நினைப்பேன். அந்த கருமைய தூய்மையை பத்தி இவ்வளவு சிறப்பா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தோகா சினிமால என்ன படம் ஓடுதுன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு கூப்பிட்டு கேட்டா இப்படி இருக்குன்னு சொல்லி முத்தையா ஒரு உதாரணம் சொன்னாங்க, கர்மய தூய்மை அன்னைக்கு. அதை நினைச்சு பார்க்கும்போது இவ்வளவு சிம்பிளா கர்மய தூய்மையை பத்தி, அதாவது நம்முடைய பாவப்பதிவுகளை குறைக்கணும், கூட்டிடக்கூடாது அப்படின்றதுக்கு இவ்வளவு அருமையா சொன்னாங்க. அது நிச்சயமா வந்து என்னால மறக்கவே முடியல. அவ்வளவு எளிமையா நமக்கு அந்த சிந்தனை உரைகள் நமக்கு இருக்கு. அது மாதிரி கிருஷ்ணசாமி ஐயா வந்து ஈசி கோல்டு எம்சி கூட காலேஜ்ல படிச்ச காலத்திலேயே கஷ்டம் அது படிக்கிறது. அதை வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்து, அதை தாண்டி இறைவெளி, நிறைவெளி, நிலைவெளி. என் பையன் சொல்லுவேன், நீ அங்க சயின்ஸ் படிக்க இங்க வந்து அட்லீஸ்ட் கிருஷ்ணசாமி ஐயா பேசுறதுக்கே அதை வந்து கேள்வி அடிச்சு சொல்லுவேடா. அப்படியே நமக்கு ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான உரைகளை நம்ம கொடுத்து நம்மளை வந்து இங்க வரும்போதே இந்த வெள்ளிக்கிழமை காலையில வந்து இந்த ஆளுங்க இந்த எல்லாரையும் பார்க்கும் போதே எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. அபை பாட்டி ஒன்று சொல்லுவாங்க, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவுடையோர் சேரல், அதனினும் இனிது அறிவுடையோரை கனவிலும் நனவிலும் காண்பது தாமே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மன்றம் அமைச்சு கொடுத்திருக்கு, வேதாந்திரி அமைச்சு கொடுத்திருக்கு. அதுக்கு மிகவும் தாழ்மையா நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பரா பேசுவார், நமக்கு இவ்வளவு நாள் தெரியாது. தமிழ் நல்லா ரொம்ப உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. பிளஸ் ஹியூமரஸ், ஃபுல் அட்டென்ஷன், சொல்ல வந்த பாயிண்ட்ஸ், கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் ரியலி சூப்பர். நீங்க வந்து அடிக்கடி பேசுனீங்கன்னா ரொம்ப கரெக்ட். அடுத்து அது அவர் இன்னைக்கு சார் சொன்ன அந்த அறிமுகம் வந்து நம்ம வேதாத்திரத்துக்கு உண்மையிலேயே வந்து நீங்க சொன்ன அப்படியே அந்த கருத்துக்களை ஒரு வீடியோல எடுத்து புதுசா வர்றவங்களுக்கு போட்டோன்னு வச்சுங்களேன், இட் வில் பி இம்ப்ரெசிவ் ஆச்சு. நான் வந்து ஒரு இந்த மாதிரி அறிமுகம் வந்து இன்னொருத்தர் சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதனுடைய எஃபெக்டே ரொம்ப ஜாஸ்தி. அது மட்டும் இல்ல, அவர் காலை தொட்டு கும்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 6 மாசம் ஆகுது, அதுக்குள்ள மகரிஷி பாடல், நான் அந்த காயகல்ப பாடல் ஒரு தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியாது. அந்த பாடல் மட்டும் இல்ல, மகரிஷியோட 2-3 பாடல்கள் அப்படியே மனசுக்குள்ள மனப்பாடமா சொல்றாரு. அந்த எத்தனை மாசம் சார் ஆகுது? 8 மாசம். 8 மாசத்துல இவ்வளவு ஆழமாக மகரிஷி வேதாத்திரியத்துக்குள்ள போயிருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே சிம்பிளி கிரேட். வாழ்க வளமுடன். உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் வந்து நான் மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சாதனை செய்திருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய நல்ல இதுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு பெரிய எத்தனையோ புக்ஸ் படிச்சிருக்காரு. சொன்னார் பாருங்க, இந்த மாங் ஹூ சோல்ட் ஃபெராரின்ட்டு இதே மாதிரி நிறைய புக்ஸ் படிச்சு, ஆனா அவர் நல்ல சில கருத்துக்களை பர்டிகுலரா எண்ணத்தை பத்தி உண்மையிலே சார் ஒரு புக் எழுதலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு இதை படிச்சுட்டு கடைசியில மகரிஷியோட இதை கேட்கும்போது படிச்சு அத்தனையும் சிம்பிளா இவர் சொல்லிட்டு போயிட்டார அப்படின்னு சொன்னார் அவர். சோ அந்த இதை அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருக்கிறார் இல்லையா? அதை அவர் சின்சியரா ஃபாலோ பண்ணதுனால அவரால் இந்த அளவுக்கு உயர முடிந்திருக்கிறது. அதை நமக்கு ரொம்ப எளிமையா அவர் சொன்ன மாதிரி வேதாத்திரி மகரிஷி நமக்கு அருமையா கொடுத்துருக்காங்க. எகைன் சிம்பிளா நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் கிருஷ்ணசாமி ஐயா மகரிஷியோட வாழ்க்கை வரலாறு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் போன வாரம் சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கை என்பது நம்மள்கிட்ட வாட் யூ ஹேவ் இஸ் டசன்ட் மேட்டர்,
வாட் யூ டூ வித் வாட் யூ ஹேவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்மள்ட்ட என்ன இருக்கு, இதை வைத்துக்கொண்டு நாம என்ன செய்வது, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்படிங்கும் போது இவ்வளவு அருமையான நம்ம 4 பாயிண்ட் சொன்னாங்களே, அதை கொடுத்துருக்கிறார் வேதாத்ரி மகரிஷி மனவள கலை மன்றத்துல. சோ இதை நாம தெரிந்து கொண்டு வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரும் இதை பின்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆனந்தமாக வாழ முடியும் அப்படிங்கறத அன்னைக்கு சார் சொல்லியிருக்கிறார். ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் இல்லையா? சோ ஏதாவது சந்தேகங்கள் அவர் சார்ட்ட கேட்கணும், ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள்? கிளியர். உண்மையிலே வந்து நிறைய கிளாஸ்ல வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கும் தயங்குறது இல்லை சார். அநேகமா எனக்கு ஸ்பீச் கொடுத்த வெள்ளிக்கிழமை ஈவினிங்குள்ள ஒரு 4 அல்லது ஒரு 5-6 பேர் 2-3 இமெயில்ஸ் வரும், இல்ல ஒரு 4-5 பேர் கூப்பிடுவாங்க. தயங்காம ஒவ்வொரு ஸ்பீச்சுக்கும் பிறகும் கூப்பிட்டு இது நல்லா இருந்தது, இது இப்படி இருந்தது, என்கரேஜிங்கா. நான் முதல்ல கேட்ட அந்த வார்த்தைகள்ல வந்து அவரு சொன்னார், எனக்கு நிறைய கேள்விகள் கேட்பாங்க அல்லது ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு கேள்வி இது வரைக்கும் கேட்டதே இல்லை, ஒரு கேள்வியும் எனக்கு கேட்டதே இல்லை. சோ அந்த அளவுக்கு வந்து டோட்டலி இது டிஃப்ரெண்ட். பிளஸ் அவரும் அவருடைய மாற்றங்கள் நிறைய சொல்லியிருந்தாரு. சோ அதை நம்ம ஒவ்வொருத்தரும் அதை இன்னைக்கு நிறைய நியூ மெம்பர்ஸ் தான் வேற இருக்கிறீங்க. சோ கண்டிப்பாக அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையை நம்ம இன்னும் கொஞ்சம் உயர்த்திக்க முடியும். இதுல என்ன பியூட்டினா, சார் சொன்ன மாதிரி அடிக்கடி சார் மட்டும் சொல்லுவார், எப்படி வேதாத்ரி மகரிஷி பணத்துக்கும் ஆசைப்படாம அதுவும் அந்த மன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் எந்தவித ஒரு பெனிஃபிட்டும் இல்லாம இப்படி சர்வீஸ் பண்றீங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னமும் வந்து அது சரியா புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் அடிக்கடி அதை சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பு நான் ப்ராஃபிட் அப்படின்னா ரியலி ஒரு ப்ராஃபிட் பார்க்காத ஒரு ஆர்கனைசேஷன். நம்ம அதுல வந்திருக்கோம். சோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது தான் மகரிஷி கொடுக்கிற ஒரு காணிக்கையா இருக்கும், வேற எதுவுமே இருக்காது இல்லையா? ரைட், வாழ்க வளமுடன். சோ இதோட முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது? ரைட், ஓகே. நீங்க வேற ஏதாவது? நான் நேற்று கூட பையன் சொல்லும்போது சொன்னேன், அதாவது நான் வந்து அவனுக்கு காயகல்பத்தை பத்தியோ அல்லது எதை பத்தியோ சொன்னேன்னா அது வந்து நான் அப்பாவா மகனுக்கு சொல்ல வேண்டியது கடமை. ஆனா வந்து முத்து ஐயா சொல்றதுன்றது வந்து, அப்ப நான் கேட்டேன் அவனுக்கு முத்தையாவதுல வந்து முத்தங்களுக்கு இதுல என்ன லாபம்னு கேட்டேன். முத்தங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, அவங்க அதை தாண்டி உன்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு அதுதான் இன்னைக்குமே ஒரு ரொம்ப ஒரு கிறிஸ்டின் சர்ச்சு அல்லது எல்லா ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப அதாவது ஒரு ரொம்ப ஒரு பிரமிப்பா இருக்கு இதை பார்க்கும்போது. ஏன்னா வந்து இப்ப எனக்கு இந்த வாரம் ஏன் எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்ற ஒரு சின்ன ஒரு சொல்றேன். போன வாரம் நான் வந்து காலையில லேட்டா முடிச்சதுனால வர முடியல. அந்த 9 மணிக்கு இங்கிலீஷ் இதுக்கு வந்திருந்தேன். அப்ப நான் இங்கிலீஷ்ல உட்கார்ந்து இருக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, முத்தையா வந்து 10:30 மணிக்கு தான் போறாங்க இங்க இருந்து. அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு, அதாவது அவங்களுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது அவங்களுக்கு எந்த விதமான ஆதாயம் கிடையாது, நம்ம எல்லாரும் நல்லா இருக்குன்றத நினைச்சேன். இவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டு செய்யும் போது அட்லீஸ்ட் நம்ம அனுபவிச்சதை அட்லீஸ்ட் சொல்லவாது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு அந்த போன வாரம் தோணுச்சு. அதனாலதான் நான் அந்த வாரம் வந்து உடனே பேசணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். நீங்களும் பேசலாம். வாழ்க வளமுடன்.